ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரியில் குழந்தைங்கள எப்படி என்கரேஜ் பண்ணுறதுன்ற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வீட்டில் குழந்தைங்கள வச்சுட்டு என்கேஜ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் மெல்பர்னில் இருக்கோம். இந்த மாதிரியான லைப்ரரிஸும் நிறைய பார்க்ஸும் இங்கே அங்கே பக்கம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ லைப்ரரி தான் இது. ஸோ இந்த மானிட்டரில் நீங்கள் மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புக்ஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிச்சுக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இந்த அவுட்டோர் ப்ளே ஏரியா அந்த லைப்ரரிக்கு வெளியில் இருக்கிற ப்ளே ஏரியா இது. ஸோ கிட்ஸ் இங்கே நல்லா என்கேஜ் பண்ணி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நேச்சர் பார்த்திங்கன்னா நல்லா நேச்சராக இருந்துச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ சம்மர் சீசன்றதுனால குழந்தைங்கள தாராளமாக வெளியில் கூட்டி போய் நல்லா விளையாடலாம். என் சின்ன பாப்பா கூட நல்லா விளையாடினா அவள் கூட. ஸோ அவளுக்கு கூட சம்மர்னால நல்லா ஒத்துக்குச்சு. ஸோ நல்லா விளையாடினா. லைப்ரரி பார்த்திங்கன்னா லைப்ரரியில் உங்களுக்கு ஸ்டோரி டைம், ரைம்ஸ் டைம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா என்கேஜிங்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்டோர் ப்ளே ஏரியா. இது டாட்லர்ஸ்க்காக வச்சுருக்கிற ப்ளே ஏரியா. இதில் சின்ன சர்க்கஸ், சின்ன சைக்கிள், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே குட்டி குழந்தைங்கள்லாம் விளையாட வைக்கலாம். சின்ன ஜம்பிங் டேம்பலைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் விளையாட வைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.